ரவுண்ட் 2 மேட்ச் இது. இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா கீரனூர் ஸ்டெயின் 11 வெர்சஸ் விலாப்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க விலாப்பட்டி. 4 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்டெயின் 11ஓட ஓப்பனிங் பேர் எந்த வித மாற்றமும் கிடையாது. ராஜ் கமல் ஸ்ட்ரைக்லையும் நான் செகண்ட்ஸில் விக்கி இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரதீஷ். மேட்சோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி சவுண்டை மட்டும் போட்டு ஒரு ஷார்ட் பிச்சர் பாலை போட்டார். விக்கி ஃபேஸ் பண்ண முதல் பந்து. செகண்ட் பால் அவுட் சைட் ஆஃப்ல எகெயின் பேக் ஆஃப்ல இந்த வச்சு ஏத்துறாரு. மிஸ் ஃபீல்ட் அங்க டைமிங் கொடுக்குறாங்க. சிங்கிள் டபுளாக மாறுது. போன பால் வைடு, ரீபந்த பால். விக்கி ஆன் ஸ்ட்ரைக் அவுட் சைட் ஆஃப்ல பிட்ச் அப் டெலிவரி. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். முக்கியமான விக்கெட் விழுந்தாச்சும் பிடிக்க பார்த்துக்கலாம் தோணும். கண்டிப்பாக இருக்கும் அந்த எண்ணம். கண்டிப்பாக இருக்க தான் போகுது. எனக்கே தோணுது ஃபீல்டிங் டீமுக்கு இருக்காதா. ஒரு ஆஃப் கட் ஆட்டம் போட்டார். ஏறி போயிருக்காங்க பேட்ஸ்மேன். செகண்ட் லைனுக்குள்ளே வந்திருக்கு இந்த பந்து டாட். லாஸ்ட் 2 more remaining. அகெயின் ஒரு ஆஃப் கட்டர். பேட்டுக்கு அடியில் போகுது பந்து. டாட் பால் சேம் லைனை பிடிச்சி போட்டார். 1 more remaining. ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் டேக். ஓய்யோ டஃப் காலாக போச்சு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. எக்கனாமிக்கலாக பிடிச்சி போட்டு போயிட்டார். விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. செகண்ட் ஓவர் கூட கொங்கு. இந்த ஓவரோட முதல் பால் வைடு. பையில் சிங்கிள் எடுத்திருந்தாங்க. ரீபால் முதல் பால். ஸ்டாண்ட் அண்ட் புல். மிட் விக்கெட்டில் டைமிங் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டார் ஃபீல்டர். நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்தார். இவங்களும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. 2 ஓடி இருக்காங்க. செகண்ட் பால். ஓய்யோ ஸ்கிட்டியாச்சு பெருசாக. எம்பல் அந்த பந்து. பாடி அட்டாக் டாட். பேக் ஆஃப் லென்த். லேட்டாக ஓடுறாங்க. கரெக்டான ரிசீவ் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விக்கெட்டாக அமைஞ்சிருக்கும். 2 ஓடி இருக்காங்க. போன பால் வைடு, ரீபாந்த பால். ஃபுல்லர் பந்துக்கு வந்திருக்காரு. குறுக்க போயிருக்காங்க. அதிகபட்ச சிங்கிள் தான். அதுக்கு மேலே விட மாட்டாருன்னு தோணுது. ஆனந்தங்க ஃபீல்டர் சொல்லும் போதே மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்டரி லைன் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. தடுக்க முடிஞ்சான்னு பார்த்தா தடுத்துருக்காருங்க. லாட் ஆஃப் ட்ராமா நடக்குது டீப்ல. விக்கி ஸ்டெக்ல 2 more remaining. பாட்டம் எட்ஜ் சிங்கிள். இந்த அவரோட கசி பந்து குட் ஷாட்டான்னு பார்த்தா கைக்கு போயிருக்குங்க. பெருசாக எலிவேஷன் கிடைக்கல. பவரும் போட முடியல. பேட்சிங் மட்டும் தான் கொடுத்து பார்த்தாரு. ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க கொங்கு. 2 ஓவர் முடிவில் 17 ஸ்கோர். ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஸ்டெயின் 11. தேர்ட் ஓவர் தான் மேட்ச் போகிறதுக்கு ரதீஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். விக்கி ஆன் ஸ்ட்ரைக். கைக்கு போக வாய்ப்பு. கேட்சா மாற வாய்ப்பு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. ஷாக்காய் நின்ட்டாருங்க. உடைச்சாரு பட் பேஸ் கிடைக்கல. டைமில் தட்டியோட தான் முடிச்சு. அங்கே ஃபீல்டர் இருக்க போய் கரெக்டாக கைக்கு போயிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கூடிய 2 down பேட்ஸ்மேன் மாலையிடு கார்த்தி. நான் செகண்ட்லி நியூ பேட்ஸ்மேன் நீலு. டிரைவ் லென்த்துக்கு யார்கர் பட் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க. கலெக்ட் பண்ண முடியல. ஒரு ரன் எடுத்துட்டாங்க. போன பால் வைடு, ரீபந்த பால். நீலமணி அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. லோட்டாஸ் அவுட் சைட் ஆஃப்ல ஏற்றி போட்டு வச்சிருக்காங்க. விக்கெட்டையும் அள்ளியிருக்காங்க. 2 ஹிட்டரோட விக்கெட்டையும் அசால்ட்டாக அள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். கரெக்டாக எங்கே ஏற்றி வச்சுருக்காங்களோ அங்கே கைக்கே போயிடுச்சு. ஸோ போன மேட்ச்சில் ரவுண்ட் 1 மேட்ச்சில் ரதீஷ் ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டு போயிருந்தார். அதே மாதிரி இந்த மேட்சும் அந்த ஃபார்மை கன்டினியூ பண்ணி ஸ்டெயின் 11க்கு ஆப்போசிட்டாக ஸ்டன்னிங் பவுலிங் போட்டுட்ருக்காருன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வேந்தன். ஓய்யோ ஃபாஸ்ட்டாக சொல்லட்டிட்டாரு. உள்ளாடி முடிச்சதுக்கப்புறமா ஓட்டம்போட்டி வந்து வந்தது. ஓ த்ரூ த லைன் லாஃப்டர் ஷாட்டுக்கான முயற்சி. உள்ளே பூந்து வருது வந்து. நல்ல வேகம் போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேனுக்கு. 2 பந்துமே கேப்புங்க. நல்ல கேப்பை பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 2 ஃபீல்டர் தடுத்திருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோர். 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஸ்டெயின் 11. மாலையிட்டு கார்த்தி ஸ்டேக்கில் முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கிச்சா வந்திருக்காங்க. ஒருத்த விக்கெட்லங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. இந்த பந்தும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீல்டர் எடுக்கக்கூடிய செகண்ட் டேக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. நின்று மேட்சை எடுத்துகிட்டு போகக்கூடிய 2 பேட்ஸ்மேன் முதல் பால் அவுட் ஆயிருக்காங்க. போன ஓவரில் முதல் பால் எப்படி விக்கி அவுட் ஆனாரோ அதே மாதிரி மாலையிட கார்த்தி இப்போ அவுட் ஆயிருக்காங்க. யூவர்சன் ஸ்ட்ரைக்கில் வல்லத்தரக்குற கார்த்தி. கார்த்தி பேஸ் பண்ண முதல் பந்து பெருசாக எம்பல. தேர்ட் பால் ஓவரில் கிச்சாட் வந்து தமிழ் வேந்தன் பிச்சாத பால் வந்து அப்படியே சொல்லட்டி ஸ்வீப்பா போக பார்த்தாரு. பிச்சாத பாலுக்கு போக முடியல. இந்த 3 more remaining. ஃபீல்டர் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு.
செம்ம ஜம்ப் விட்டு பார்த்தாரு ஃபீல்டர். ஸ்லாட்ல வந்த பந்து, இந்த பந்து டைமிங், பியூர் டைமிங் தான் அது காரணம். மிடில் ஆஃப் த பேட்ல போட்டு போயிருக்கு. கிச்சாட்டோ தமிழ் வேந்தன் ஸ்லோவர் ஒன், செம்ம ஹைட் இப்போ போயிருக்கு. ஐயோ, மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப் பாஸ். ஆல்ரெடி ஒரு மிஸ்ஃபீல்டு, அந்த ஃபீல்டு வந்து பார்த்தோம். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அவருக்கு கையில் உட்காரல. 1 more remaining. முக்கியமான பந்து குத்தி எம்புச்சுன்னா கஷ்டம். இந்த தடவை கைக்கு போன கேட்சை எடுத்து கொடுத்துருக்காருங்க. விக்கெட்டோட முடிக்கிறாங்க முதல் இன்னிங்ஸை. சேஸுக்காக ஓப்பனிங் பர்சனாக ஸ்டேக்கில் ஆனந்த், நான் செகஷனில் ரத்தீஷ் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 31-24 பந்தில். சேஸில் முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு டேல என்னன்னு தெரில, ட்ரையல்ஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம வேகம் போடுறாரு. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, கட்டும் ஆச்சு. லெக் கட்ராட்டை வெளில எடுத்திருக்காரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் பாட்டம் எட்ஜ், விக்கெட் கீப்பரை தடுக்க ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுதுங்க. ஃபோர்த் ஒன் பிச் ஆஃப் த பால் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். 4th டாட் இன் அ ரோ. லாஸ்ட் 2 more வித் இன் த லைன் சொல்லிட்டாங்க. 5வது டாட். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன், முக்கியமான பந்து. பேட்டில் ஆடி இருக்காங்க. இந்த பால் 1 ரன் மாறுது. ஸோ மெய்டன் ஓவர் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரே ரன் கன்சீட் பண்ணி பவுண்டரிஸ் எதுவும் கன்சீட் பண்ணாம நான் சேகர் ரன்லேயே வச்சு போட்டு போயிருக்காரு இங்க விக்கி. செகண்ட் ஓவர் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ் போகிறதுக்கு காட்டி லெஃப்ட் ஆம். ஃபர்ஸ்ட் பால் பாட்டம் முட்டு. ஓய்யோ, வெளில போயிடுச்சுங்க. கணிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கு. மரத்தை தாண்டுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். எடுக்க முடியல. அங்க 6 ரன். செகண்ட் பால் நேருக்கு நேராக எகெயின் ஃபிளாட் பேட்டிங். இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்துமான்னு பார்த்தா குரு அங்கே ஃபீல்டர், லாங்கா ஃபீல்டர் நேராக வந்து ஒரே ரன்ல தடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். எஸ், ஒரே ரன் தான். வேற தான். ரத்தீஷ் ஆன் ஸ்ட்ரைக். தேர்ட் பால் ஜஸ்ட் பிஃபோர் லென்த். ஒயிலுக்கான வாய்ப்பு இல்லாமல் உடம்பு ஓட்டி போட்டாரு. நல்ல கட்டார். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சேம் டெலிவரி. லாஸ்ட் 2 more. பிக் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு. எஸ், நல்லா பார்த்து எடுத்துட்டாருங்க இந்த தடவை. இந்த பால் பெருசா டர்ன் ஆகல, ஆனா வித்து கிடைச்சிச்சு. கண்டிப்பா அவர் என்ன பொசிஷனுக்கு கரெக்டான வித்து கிடைக்கும் சொல்லட்டிட்டாரு. மிட் விக்கெட்டுக்கும் ஸ்கொயருக்கு நடுவில் ஒரு 6. போன பால் வைடு, ரீபால் பால். 1 more remaining இந்த ஓவரில். குத்தி உள்ளே வந்திருக்கு பந்து. டாட் பால் சொல்லியிருக்காங்க, ஓவர் சொல்லியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 ஸ்கோரு. நோ விக்கெட் இது வரைக்கும். தேர்ட் ஓவர் பத்துக்கு விக்கி வந்திருக்காங்க. 12 பாலில் 16 தேவை. ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் நல்லா ஏறி போயிருக்காரு. ஸோ வச்சு ஓடுறாங்க. ஸோ அந்த எண்டில் ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு ரன் அவுட் மூலியமா. ஆனந்த் ஆட்டம் இழந்த வெளியே. போன பால் வைடு. செகண்ட் பால் ரீ இன்சைட் எட்ஜுங்க. குட் ஸ்டாப், கிரேட் ஸ்டாப். 1 ஹேண்டில் நான் டாமின்ஸில் தடுத்திருக்காரு. ஒரு ரன். போன பால் வைடு, ரீபால் இந்த பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் ரத்தீஷ். வித் இந்த லைன் சொல்லிட்டாங்க. 9 பால்ல 13 தேவை. எக்ஸ்ட்ரா பிளேஸோட போட்டிருக்காரு. தரையோட போயிருக்கு. ஆஃப் சைடில் வந்து ஆஃப் சைடில் ப்ளே பண்ணாரு. தமிழ் வேந்தன்ட்ட போயிருக்காங்க. பெட்டர் த்ரோ. குடிச்சு அடிக்க முடியல. 2-3 வருது. இப்போ ஐயோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்க. லைட் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அதோட ஆடுறாங்க. லாஸ்ட் 2 more. ரத்தீஷ் ஆன் ஸ்ட்ரைக். எங்கே பட்டுச்சுன்னு அவருக்கே தெரில. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. காலில் பட்டுருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி. மாலையிட காத்தி விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட்டாக போனாலுமே இங்கே கலெக்ட் பண்ணி எகைன் அடிக்க முடியல. மறுபடியும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காரு. 7 விக்கெட் தேவை. பிளேஸ் பண்ண பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. கீப்பர் கை வந்திருக்கு. டாட் பால். இந்த மேட்சோட கண்டினியூ மேட்ச். நேற்று பேட் லைட் காரணமாக அந்த மேட்சை நடத்த முடியல. ஸோ மீதமுள்ள பந்தை கண்டினியூ மேட்சாக நடத்துகிறாங்க. 9 பால்ல 13 தேவை. நேற்று ஸ்ட்ரைக்லேருந்து இன்றைக்கி வராத 2 பேட்ஸ்மேனுமே வரல. ஸோ விக்கெட் கொடுத்துறாங்க. 2 விக்கெட் போயிருக்கு. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் 3 பால் பாக்கி இருக்கு. நீலமணி ஓவரில். ஐயோ நல்லா கீப்பிங்க. எப்படி தடுத்தார், எப்படி பிடிச்சாருன்னே தெரியல. பூந்துருச்சு. லாட் 2 more இருக்கும் போது பேக் டு பேக் 2வது டாட்டை பதிவு பண்ணிட்டார். 1 more remaining இந்த ஓவரில். பெரிய ஷாட்டுக்கு போகவே திருநங்கை கட்டாயத்தில் இருக்கும்போது டாட்டுங்க இந்த பந்தம். டஃப் ஃபைட் கூட்டு போட்டு போயிருக்காரு நீலமணி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சக்தி. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு தமிழ் வேந்தன் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 13 டிஃபெண்ட் பண்ணணும்.
ஒரு பால் வைடு, பையில சிங்கிள் ஓடினாங்க. முதல் பால் ட்ரீ. இப்போ நல்லா தூக்கி போட்டுக்காரு. டாட் பால். அம்பையர்ஸ் கால் டாட் பால். இங்க டாட் பால் ஓவர். மறுபடியும் நல்ல பந்து போட்டுருக்காருங்க. கரெக்டா ஓவர் பிச்சர் பந்தா போட்டு அங்கிருந்து லெக்கெட்டை வெளில கொண்டு போயிருக்காரு. அடிச்சாருங்க. அவர் வெயிட் பண்ண அந்த பந்து, இந்த பந்து வெள்ள சென்ற பந்துன்னு 6. சந்தோஷ் ஸ்டன்னிங் ஷாட் ஆடி இருக்காரு. கண்டிப்பா அண்டர் பிரஷர்ல இருந்தாரு. லெக்கெட்ரு யோசிக்க வச்சு பேட்ஸ்மேன். இந்த பந்து நகரவே இல்லை. பேக் ஃபுட்ல அவரோட ஸ்ட்ராங் ஜோன்ல நின்று அடிச்சாரு இந்த பந்தை. 2 பால் பாக்கி இருக்கு. 2 4 தேவை. 3 அடிச்சாலும் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நகர்ந்து போயிருக்காரு. ஓவர் பேச்சர் பால் பாக்ஸ் டு பாக்ஸ் நல்லா தூக்கி போட்டிருக்காருங்க. ப்ரெஷர் அப்படியே இப்போ பேட்ஸ்மேன் மேலே திரும்பி இருக்கு. தேவை. சூப்பரா போட்டிருக்காரு. செகண்ட் டேக்ல பிடிச்சும் கொடுத்துருக்காருங்க. ப்ரெஷர்ல ஹோல்ட் பண்ணியிருக்காரு. டெலிவர் பண்ணியிருக்காரு.